தொடர்ந்து நம்முடைய இது அரசியல் ரீதியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த வழக்கெல்லாம் இப்போ ஜனவரி மாதம் ஒரு பெரு வழக்காக 35க்கும் மேற்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மேலெல்லாம் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றதெல்லாம் வர இருக்கிறது. அதில் நீடித்த ஒரு தீர்ப்பு கிடைக்குமான்ற கேள்வி இருக்கப்போ இது இமீடியட்டாக அரசியல் களத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் திரு சுமன் சி ராமன். இப்போது ஒரு குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இன்னும் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படவில்லை. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அவர் தன்னுடைய பதவியை இழப்பார் அப்படின்னு இப்போதைய லீகல் விஷயங்கள்லாம் அதை நோக்கி தான் நகர்கிறது. அரசியல்ல அடுத்த நகர்வு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா இந்த தீர்ப்பு திரு பொன்முடிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா தான் பார்க்கணும். ஏன்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு இது ஒரு கன்விக்ஷன் அப்ஹோல்ட் ஆன பிறகு இப்ப நாளை மறுநாள் இந்த தீர்ப்பு தண்டனை எவ்வளவு அப்படிங்கறத அறிவிக்க போறாங்க. சோ எதுவா இருந்தாலும் உச்சநீதிமன்றத்துல அதுக்கு பிறகு மேல்முறையீடு இருக்கும் என்று எடுத்துக்கொண்டாலும் தண்டனை நிறுத்தி வைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதே தவிர தீர்ப்பே நிறுத்தி வைக்கப்படுமா என்பது மிகப்பெரிய ஒரு சந்தேகம். சோ தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டால் தான், அதாவது கன்விக்ஷனை ஸ்டே பண்ணாதான் அவர் அஸ்யூமிங் 2 ஆண்டுகளுக்கு அதிகமாகவோ தண்டனை வழங்கப்பட்டால் அவரால் அமைச்சராக தொடர முடியாது. தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டால் தான் அந்த பதவியில நீட்டிக்க முடியும். தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டால் அந்த பதவியில் நீட்டிக்க இயலாது. சோ அதனால உச்சநீதிமன்றம் தீர்ப்பையே நிறுத்தி வைப்பார்களா என்பது ஒரு கேள்விக்குறி. பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆனால் இது மற்ற அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீது இந்த கேசஸ் ரீஓபன் ஆனதுக்கு இது ஒரு வேலிடேஷனா தான் ஆயிடும். சோ நிச்சயமா உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு வந்த பிறகும் அதையெல்லாம் செய்திருக்க கூடாது என்று கூறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக தான் நான் பார்க்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஒரு சூழல்ல இப்போ ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கிறார். இப்போ இவருக்கு ஒரு தீர்ப்பு வருகிறது. இதை தொடர்ந்து மற்ற முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவங்க இப்போயும் அமைச்சராக இருக்கக்கூடியவங்க மேலேயும் வழக்குகள் இருக்கிறது. இப்போது நம்ம பார்த்தோம் ஓபிஎஸ் உள்ளிட்டவங்க, அதே போல் வளர்மதி உள்ளிட்டவங்க மேலேயும் இதையெல்லாம் முன்வைத்து அந்த வழக்கில் எடுக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்க மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துப்பாங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் அதுல தீவிரம் காட்டுவார்களா என்பது சந்தேகம். பட் மற்ற முன்னாள் அமைச்சர்கள் மீதும் மற்ற தலைவர்கள் மீதும் இருக்கக்கூடிய வழக்குகள் நிச்சயமாக இஃப் தே கோ டு க்ளோஷர், நிச்சயமா இதுல ஒரு பெரிய பின்னடைவு பலருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னால் அந்த மோடஸ் ஆப்பரண்டை நீதிபதி அவர்கள் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கூறியது போல அந்த பழைய தீர்ப்புல பல விஷயங்கள் அதுல ப்ரொசீஜரல் வயலேஷன்ஸும் இருக்கிறதாகத்தான் அவர் கூறியிருந்தார். அதனால நிச்சயமா இதெல்லாம் மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நன்றி திரு சுமன் சி ராமன். இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.